வணக்கம் நண்பர்களே. சில பேர்த்துக்கு டைரி எழுதுறது ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க. டெய்லியும் அன்னன்னைக்கு என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்ததோ அது எல்லாத்தையும் டைரியில் எழுதி அதை சேஃப்டியாக வச்சுருப்பாங்க. நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்ளிகேஷன் டைரி எழுதுறதுக்காக இருக்குது. அது என்ன அப்ளிகேஷன், அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு டைரி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைரி வித் லாக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட் யுவர் ஃபஸ்ட் நோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் அந்த பென் மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு டைரியில் என்ன நோட் பண்ணுவீங்களோ அதை இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, லெட்டர்ஸில் டைப் பண்ணி. இப்போ அதோட டைட்டில் கேட்குது, மேலே டேட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். டைட்டில் கேட்குது, நான் டுடே அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டார்ட் டைப்பிங் ஹியர் அப்படின்னு கேட்குது. சும்மா ஹலோ, இதுவும் சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக டைப் பண்ணி சேவ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எமோஜிஸ் நீங்கள் ஆட் பண்ணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் கொடுத்தோன்னே நமக்கு இந்த மாதிரி இன்றைக்கி டேட்டில் நம்ம என்ன நோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா கோட் லாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். கோட் லாக் அப்படின்னா என்னென்னா, நம்ம நார்மலாக டைரி எழுதும்போது எழுதிட்டு அதை பத்திரமா வேறு யாரும் எடுத்து படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேஃப்டியான ஒரு இடத்துல வைப்போம். இப்போ இங்கே இந்த கோட் லாக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் டைரியை இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வேறு யாரும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சீக்ரெட்டாக பின் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த பின்னை இந்த கோட் லாக் அப்படிங்கிற மூலிமா தான் செட் பண்ண முடியும். ஸோ அந்த பின் செட் பண்ணி பண்ணிக்கிறதுனால நீங்கள் எழுதியிருக்கிற ஒவ்வொரு டீட்டெயில் வேறு யாரும் அக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியாது. இப்போ நான் கோட் லாக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எந்த கோட் வேணும் அப்படின்னு கேட்கும். நான் நார்மலாக சும்மா 1 2 3 4 கொடுக்குறேன். அடுத்தது உங்களுக்கு ரெக்கவரி மெயில் செலக்ட் பண்ண சொல்லும். ஏன்னா சப்போஸ் கோட் மறந்துட்டிங்கன்னா அந்த ரெக்கவரி மெயில் மூலிமா நீங்கள் அதை ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் கேட்குது. ஸோ நான் இந்த மெயில் கொடுத்துட்டேன். ரிப்பீட் மெயில் கேட்குது. திரும்ப அதே மெயில் ஐடி கொடுங்க, கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கோட் லாக்கும் ரெக்கவரி இமெயிலும் சேவ் ஆயிடுச்சு. அதாவது கோட் உங்களுக்கு மறந்துருச்சுன்னா இந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் நீங்கள் ரெக்கவரி பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு தடவை ஸ்பெல் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்துட்றோம். இப்போ நான் பேக் வந்துட்டு திரும்ப அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் கோட் கேட்கும். கோட் கொடுத்து இப்போ நான் அன்லாக் பண்ணுறேன். அதுக்கடுத்து நம்ம டைரிக்குள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கலர் அண்ட் ஸ்டைல் இருக்கும். இந்த கலர் அண்ட் ஸ்டைல் என்ன இருக்கும்னா, நீங்கள் டெக்ஸ்ட்டு சைஸு, டெக்ஸ்ட்டு கலரு, அதோட ஸ்டைலு, பேக்ரவுண்ட் கலரு, ஸோ எல்லாமே இதில் மாற்றிக்கலாம். அதோட ஆப்ஷன் தான் அந்த கலர் அண்ட் ஸ்டைலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டைரி அக்கௌண்ட் இருக்கும். க்ளவுடில் இந்த அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிற ஒவ்வொரு டேட்டாஸும் க்ளவுடில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ சப்போஸ் உங்கள் மொபைல் தொலைஞ்சிருச்சு அல்லது உங்களோட மெமரி கார்டு ஃபார்மேட் ஆயிடுச்சு, ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் க்ளவுடில் போய் அதோட பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் டைரி அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ரிமைண்டர் எதுக்குன்னா, நம்ம சில நாள் டைரி எழுதுறதுக்கு மறந்துடுவோம். அதை ஒவ்வொரு நாளும் ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இது கேட்கும், டெய்லியும் பண்ணவா, இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 8 டேஸ் ஒருக்கா. ஸோ எத்தனை நாளைக்கு ஒருக்கா நீங்கள் டைரி எழுதுறீங்களோ அதை இங்கே ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் டெய்லியும் கூட சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு டெய்லியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுத கீழே இங்கே சைடில் இந்த டேட் போட்ட மாதிரி அடுத்து என்ன எழுதுனீங்க அப்படிங்கிறது லைனாக போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பாட்டில் உங்களுக்கு எவ்வளோ டேட்டாஸ் வேணால் நீங்கள் எழுதி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த அப்ளிகேஷன் மூலிமா. நார்மலாக ஒரு டைரியை எழுதுகிற மாதிரி தான் அந்த அப்ளிகேஷன் மூலிமா நம்ம எழுதி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டெய்லியும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஹேபிட்டை இந்த அப்ளிகேஷன் மூலிமா வளர்த்துங்க.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.